ஹாய், வெரி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் 18வது நாள். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணப்போ 73 அந்த மாதிரி இருந்தோம். இன்றைக்கி எவ்வளோங்கிறத செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். 72.85, சரிங்களா? 73லேருந்து அதாவது 72.85 வந்திருக்கோம். அதாவது போன லாஸ்ட் வீக்கில் 72.80 வந்தோம், மறுபடியும் ஜாஸ்தியானோம், இப்போ மறுபடியும் கம்மி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கவலைப்படாதீங்க, 2-3 நாளில் கம்மியாகிடும். அதுக்கான டயட் நம்ம எடுத்தாவே போதும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கான என்னென்ன இது பண்ணணும், என்ன 72.85 வந்துட்டோம். இந்த வாரத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் 72 கொண்டு வந்துடணுங்க, சரிங்களா? நீ 3 to 4 days இருக்குது, அது கம்மி பண்ணிடணும். ஓகேவா? ஒரு சில நாளெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ உடனே கம்மியாகும், 2 கிலோ கூட கம்மியாகுங்க, சரிங்களா? அதுக்காக ஒரே நாளில் கம்மியாகலை. அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஃபுட்டு தான் நமக்கு அந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான இது இந்த 4 நாளுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 80 கிராம் கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். ஓகே மக்களே, கரெக்டாக டயட் இருங்க, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே. ஓகே மக்களே, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்புமா எடுத்திருக்கேன். கோதுமை உப்புமா, ஒரு ஆம்லெட்டு, சரிங்களா? அதாவது ஒரு எக்கு, அதுவாக சாலட் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஃபைபருக்கு வெள்ளரிக்காய், ப்ரோட்டீனுக்கு ஒரு எக்கு, நம்ம கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு உப்புமா எடுத்துருக்கேங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெயிட் லாஸ் ஜர்னி அச்சீவ் பண்ணிடலாம். இருக்குடா, ஏன்னா நம்ம காட்டுறோம், சாப்பிட்றோமா இல்லையான்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11:30க்கு 2 நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன், சரிங்களா? நீங்கள் கொய்யாக்காய் அந்த மாதிரி எடுத்துக்காங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் இல்லைன்னா 2 நெல்லிக்காய் கூட கொண்டு போய்க்கலாம். ஏன்னா இது அப்படியே இருக்கும். ஆப்பிள் இந்த மாதிரி கொண்டு போனால் கூட அது இதாகிடும். பட் இல்லைன்னா திராட்சை கொண்டு போய்க்காங்க, பெட்டர். அது நீர் சத்தும் ஜாஸ்தியாக இருக்கும், இதாகும். திராட்சைனா நிறையா கொண்டு போயிடாதுங்க, ஒரு 10 பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, இன்றைக்கி 2 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா, நமக்கு தண்ணி தாக நிறைய எடுக்குங்க. சாப்பிட பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா, வாட்டர் லெவல் நிறைய எடுப்போம் இன்றைக்கி. ஓகேவா? ஓகே. லஞ்ச் பார்த்திங்கன்னா ரைஸு, பச்சை பயிறு, முருங்கீரை, பன்னீர், எதுவுமே இல்லைங்க, அப்படியே பச்சையாக இருக்குது பன்னீருங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐட்டம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே சத்துக்கள் தான். முருங்கீரை வாரத்தில் ஒரு 2 நாள் சேர்த்திக்காங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறையா பெனிஃபிட் அதனால் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி பன்னீர்லேருந்தும் கிடைக்க போகுது, பச்சை பயிர்லேருந்து கிடைக்க போகுது. ஓகேங்களா? கார்போஹைட்ரேட்டுக்கு ரைஸு, ஃபைபர் கண்டென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கீரையிலையும் எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காயிலேருந்து கிடைக்கிது. ஓகே, நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுக்கிறேன். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் தான் எடுத்திருக்கேன். ஓகே, கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள், நேரத்துக்கு கரெக்டான டயட் ஃபுட் எடுத்துக்காங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் எடுத்துக்காங்க. இந்த மாதிரி நீர் சத்துக்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்காங்க. ஓகே மக்களே. ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டுக்கு பார்த்திங்கன்னா டின்னர் பார்த்திங்கன்னா ரைஸுமே பச்சை பயிறு ப்ளஸ் வெள்ளரிக்காய், அவ்வளோதான் எடுத்துக்கிட்டேன். பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வெயிட் கம்மி பண்ணியிருக்கோம், நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடை தவிர்த்துருங்க. நைட்டு 2 சப்பாத்தி மட்டும் எடுத்துக்காங்க, அதுவே போதுமானது.